இஸ்ரேல் மீது மூன்றாம் கட்ட தாக்குதல்களை நடத்த தயாராகி உள்ளதா ஈரான் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுடன் மத்திய கிழக்கு நாடுகள் செய்த எந்த ஒப்பந்தத்தையும் இதில் மதிக்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் தெரிவித்துள்ளது. இதனால அந்த பகுதியில் மீண்டும் பரபரப்பு தொற்றியுள்ளது. பெர்லின், லண்டன் மற்றும் வாஷிங்டனில் உங்களின் அலறல் கேட்கும் அப்படின்னும் இஸ்ரேலுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் விரைவில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதா கூறப்படும் நிலையில இதற்காக இஸ்ரேல் தயார் நிலையில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் தனது எல்லைகளுக்கு அயன் டோம்களை நகர்த்தி உள்ளது. அயன் டோம் தடுக்கும் அப்படின்னாலும் கூட 10 நொடிக்கு 20க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் வந்தா அதனால எதிர்கொள்ள முடியாது. முக்கியமா அயன் டோம் முழுமையா ஏவுகணைகளை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா அடுத்த லோடிங் நடக்கிறதுக்கு 10 நிமிடங்கள் வரைக்கும் கூட ஆகும். இடைப்பட்ட நேரத்தில் ஏவுகணைகள் வந்தால் அதை இஸ்ரேலால தடுக்க முடியாது. இதனால கூடுதல் அயன் டோம்களை இஸ்ரேல் எல்லைக்கு நகர்த்தி வருகிறது. இந்த மாதிரியான நேரங்கள்ல இஸ்ரேலுடைய மற்ற ஏவுகணை தடுப்புகள், அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஏவுகணை தடுப்புகள் கண்டிப்பா இஸ்ரேலுக்கு உதவும். இதற்காக அமெரிக்காவோட எல்லை பாதுகாப்பு அமைப்புகளையும் இஸ்ரேல் எல்லையில் களமிறக்கி உள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஈரானை கடுமையா தாக்கிவிட்டதாகவும் அவர்களின் ஏவுகணைகளை நிர்மூலம் செய்து விட்டதாகவும் இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் ஈரானோட ரேடார் சிஸ்டம்ஸ் எல்லாமே அழிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுது. இதனால ஈரான் உள்ளே வரக்கூடிய போர் விமானங்களை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோடு இல்லாம ஈரான் தங்களின் சொந்த போர் விமானங்களையே ரேடார் மூலம் வழிகாட்ட முடியாத ஒரு நிலை ஏற்படலாம்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. 400க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை அழித்து விட்டோம், ஈரானிடம் அதற்கு மேல் ஏவுகணைகளே இல்லை அப்படின்னுட்டு இஸ்ரேல் இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் எங்க கிட்ட 400 ஏவுகணைகள் தான் இருக்குதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? பார்க்கலாம், எங்க கிட்ட எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் நேரடியாகவே சவால் விட்டுருக்கு. சமீபத்தில் தான் ஈரான் மீது இஸ்ரேல் 3 துல்லியமான தாக்குதல்களை நடத்தினாங்க. 100க்கும் மேற்பட்ட விமானங்களை களமிறக்கி அந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி உள்ளது. இதில் அமெரிக்காவிடமிருந்து வாங்கின அதிநவீன F-35 உள்பட நவீன விமானங்களை இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கிறது. மொத்தமா 2000 கிலோமீட்டர் பயணத்தை மேற்கொண்டு இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க. குறிப்பாக ஈரானில் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை குறிவைக்காம இராணுவ இலக்குகளை மட்டுமே தாக்கி இருக்காங்க இஸ்ரேல். அணு மற்றும் எண்ணெய் உற்பத்தி மையங்களை தவிர்த்து மேற்கொண்டு மோதலை தவிர்க்கக்கூடிய விதமா இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில தான் இஸ்ரேல் வெளியிட்ட அந்த ஊடக அறிக்கைகளின்படி இஸ்ரேலிய ராணுவம் ஈரானுடைய ராணுவ தளங்கள்ல மட்டும் கவனம் செலுத்தியது. 2 நாடுகளுக்கு இடையிலான மோதல் அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அணு மற்றும் எண்ணெய் மையங்களை தவிர்த்து இஸ்ரேல் ரொம்ப ஜாக்கிரதையாகவே இந்த தாக்குதலை கையாண்டாங்க. முன்னதா ஈரான்ல எண்ணெய் மற்றும் அணுசக்தி நிலையங்களை தாக்குவதை விட ராணுவ தளவாடங்களை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறதா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் பைடன் கிட்ட தெரிவிச்சிருந்தாரு. முழு அளவிலான போரை தடுக்கக்கூடிய நோக்கத்தில் மிகப்பெரிய பதிலடியை கொடுக்காமல் மிதமான பதிலடியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பைடன் நெதன்யாகு கிட்ட தெரிவிச்சிருந்தாரு. அதன்படியே தற்போது இஸ்ரேல் லேசான தாக்குதலை தான் நடத்தி இருக்கு. இதனை அடுத்து இஸ்ரேலுக்கு எதிராக நவீன ராட்சத ஆயுதங்கள், பயங்கர கருவிகளை களமிறக்க போறோம் அப்படின்னுட்டு ஈரான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான இன்ஃபர்மேஷனை இஸ்லாமிய நாடுகளுக்கும் ஈரான் கொடுத்திருக்காங்களாம். புதிய நவீன ஆயுதங்களை இடமாற்றிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தாக்குதல் இந்த முறை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நவீன ராட்சத கருவிகள் தாக்குதலுக்கு தேவையான இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்படும். இந்த முறை எங்களுடைய தாக்குதல் புதிய திட்டத்தோடு, புதிய அணுகுமுறையோடு இருக்கும் அப்படின்னுட்டும் இஸ்லாமிய நாடுகளுக்கு ஈரான் தெரிவிச்சிருக்காங்களாம். இது தொடர்பா ஈரான் அரசு சார்பாக இஸ்லாமிய நாடுகளுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ரீதியிலான மெசேஜும் கூட அனுப்பப்பட்டு இருக்கான். ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில இஸ்ரேல் மீது ஈரான் 2ஆம் கட்ட தாக்குதலை நடத்த உள்ளதாம். இத்தனை நாட்கள் ஈரான் அமைதியா இருந்தது. ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளை வைத்து ப்ராக்சி வார், அதாவது நேரடியா போரா நடத்தாம மறைமுகமா இஸ்ரேலை தாக்கிட்டு இருந்தாங்க. இதற்கிடையில தான் கடந்த மாதத்தோட தொடக்கத்துல மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலை ஈரான் தாக்குனாங்க. அதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்தாங்க. சமீபத்தில் இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல ஈரானோட ரேடார் சிஸ்டம்ஸ் எல்லாமே அழிக்கப்பட்டுள்ளதா கூறப்படுது. இதனால் ஈரான் உள்ளே வரக்கூடிய போர் விமானங்களை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இஸ்ரேல். ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் தெரியல. நீ அடுத்து ஈரான் இஸ்ரேலுக்கு எப்படிப்பட்ட பதிலடியை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம்.